சரத்குமாருடைய மகள் வரலட்சுமிக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கோலை சச்தேவுக்கும் நாளைக்கு தாய்லாந்துல திருமணம் நடக்க இருக்கு. வரலட்சுமியும் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தாய்லாந்துக்கு இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோஸை கூட இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமீபத்துல தான் ஹல்தி, சங்கீத், ரிசப்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் சென்னையில நடத்தியிருந்தாங்க. திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்னு நிறைய பேர் நேர்ல வந்து வரலட்சுமியை நிக்கோலைய வாழ்த்தியிருந்தாங்க. வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்தேவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன நியூஸ் வந்ததுல இருந்தே தொடர்ந்து நிக்கோலையோட உருவத்தை பத்தியும் அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் பலவித கருத்துக்கள் சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. அவரோட உருவத்தை கேலி பண்ணி பேசுறது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற விதமா வரலட்சுமியோட ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால వైరల్ ஆகிட்டு இருக்கு. యాక్చువల్లీ ఒక సినిమాలో డైలాగ్ ఉంటుంది, లీడర్ సినిమాలో కండ ఉన్నోడికి గుండె ఉండదని. సో మీకు అర్థమైంది కదా? లైట్ గా లేదు అంటే somebody who has body does not have heart. Okay. But you got engaged to somebody who's built masculine. Okay. So what qualities you looked into him? You చెప్పింది బాడీ ఉంటే హార్ట్ ఉండలేదని. అంటే ఆ సినిమాలో ప్రభాస్ గారు అలా ఉన్నారు, ఆయనకి హార్ట్ లేదా? ఏంటి లాజిక్? అంటే ప్రభాస్ లాగా అంత పెద్దగా ఉన్నారు, బట్ హార్ట్ అంత సాఫ్ట్ అని నేను అంతా విన్నాను. సో అంటే ఐ డోంట్ థింక్ దట్స్ లాజికల్ స్టేట్మెంట్. హూఎవర్ మేడ్ ద స్టేట్మెంట్ మస్ట్ బి డెడ్ బై నౌ. I don't think it made sense. So it does. So yeah, and what are the qualities that you looked in by, or మీరు just చెప్పండి, లైక్ మేము ఎలా మార్చాలి? మీరు ఎప్పుడైనా లవ్ చేస్తారా? చేశారు కదా. అంటే ఈ టిక్ మార్క్ అన్ని వస్తేనే మీరు లవ్ చేస్తారని ఏదో ఉందా ముందు? లేదు. బట్ లవ్ ఎలా జరుగుతుంది? ఒక మనిషిని చూస్తే లవ్ అయిపోతుంది. అది ఎందుకు జరుగుతుంది, ఏది జరుగుతుందని లేదు కదా. సేమ్ లాజిక్ అండి. నేను కూడా మనిషినే, చూశాను, లవ్ చేశాను, ఇప్పుడు పెళ్లి చేసుకున్నాను, అంతే. దాంట్లో ఏం టిక్ మార్క్ అంత లేదు. నేను ఈ టిక్ మార్క్ ఉంటేనే నేను లవ్ చేస్తాను అనేది నేను అట్లాంటి లేడీ నేను కాదు. సో ஒருத்தர் வரலட்சுமி கிட்ட உடம்பு பெருசா இருந்தா அவங்களுக்கு மனசு இருக்காது அப்படின்னு லீடர் அப்படிங்கிற படத்துல ஒரு டைலாக் வரும். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரும் அப்படிதான் மசில்டா இருக்காரு, எதை வச்சு அவரை பிடிச்சதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வரலட்சுமி, பிரபாஸ் கூட தான் பெருசா இருக்காரு, அவருக்கு மனசு இல்லையா, இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர், உங்களுக்கு அவரை பிடிக்க காரணங்கள் என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வரலட்சுமி, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா, நீங்க இப்படியெல்லாம் இது இருக்கணும் அது இருக்கணும்னு பார்த்து டிக் பண்ணி தான் லவ் பண்ணீங்களா, அவரை பார்த்தேன், பிடிச்சது, லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், நானும் எல்லாரும் மாதிரி மனுஷிதான் அப்படின்னு கொஞ்சம் கோவமா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வேற ஒரு நபர் ராதிகா சரத்குமார வரலட்சுமியோட அம்மான்னு பேசும்போது சொல்லியிருக்காரு. మీరు బ్రాన్ అండ్ బాటప్ మొత్తం తమిళ్ కదా, సో ఇక్కడికి వచ్చినప్పుడు యాంగ్రీ రోల్స్ చేయాలి, లేకపోతే తెలుగులో డైలాగ్స్ చెప్పేటప్పుడు, డబ్బింగ్ చెప్పేటప్పుడు, సో హౌ డు యూ డిఫర్, లైక్ ఎట్లా అంటే ఏమన్నా ప్రాబ్లమ్ ఫేస్? ఐ డూ మై బెస్ట్ టు లెర్న్ ది లాంగ్వేజ్. ఇప్పుడు కూడా నేను అంటే ఇప్పుడు మీ పేరెంట్స్ లైక్ తమిళ్ కదా, రాధికా గారు కానీ శరత్ కుమార్ గారు కానీ. So Radhika ma'am is not my mother. Sorry. First of all. Sorry. My mother is Chaya Devi. Okay. My dad is Tamil. So my mother is actually Instagram videos like Radhika garu kuda untaru kada. అవును ఉంటారు, బట్ యూ సెడ్ మదర్ అండ్ ఫాదర్ ఆర్ తమిళ్ అని చెప్పారు. నేను మన అమ్మ వచ్చి తమిళ్ కాదు. Okay. Yeah, she is from Bangalore. She is half Kannadiga and half Telugu. Okay. So I have a mixed language in the house itself. வரலட்சுமி, ராதிகா என்னோட அம்மா இல்ல, சாயாதேவி தான் என்னோட அம்மா, அவங்க பாதி கன்னடா பாதி தெலுங்கு, ஸோ எங்க வீட்டில் எல்லாமே கலந்து தான் பேசுவாங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி எப்போதுமே ராதிகாவை ஆன்டின்னு தான் கூப்பிடுவாங்க, மென்ஷன் பண்ணாலும் ஆன்டின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட் வரலட்சுமியோட சபரி படத்தோட ப்ரொமோஷன் அப்போ நடந்தது. இப்போ இவங்களுக்கு கல்யாணமாக இருக்கிற நிலையில இந்த வீடியோஸ் மறுபடியும் வைரல் ஆயிட்டு வருது. வரலட்சுமி நிக்கோலைக்கு நாளைக்கு திருமணம் நடக்க இருக்கிற நிலையில அவங்களோட வெட்டிங் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.